அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இலங்கையில் தற்போது இடம்பெற்றிருக்கின்ற காலநிலை மாற்றத்தினால் கிட்டத்தட்ட 12 உயிர்கள் இதுவரைக்கும் நம்மளை விட்டு பிரித்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் மதர்சா மாணவர்களின் உயிர் ஒட்டுமொத்த இலங்கையும் கண்கலங்க வைத்திருக்கிறது. சம்மாந்துறையில் இடம்பெற்ற இந்த விபத்து, காலநிலை மாற்றத்தினால் இடம்பெற்ற இந்த விபத்தினால் 6 உயிர்கள் பரிதாபமாக பறிபோயிருக்கிறது. இந்த இடத்தில் சமூகத்திடத்தில் நான் கூற இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இறைவனின் சோதனை எந்த வடிவத்தில் வேண்டுமென்றாலும் வரும். அதனை தாங்கக்கூடிய மனநிலையில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இந்த 6 மரணங்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம்தான் என்ன? அன்பார்ந்த உறவுகளே, மரணம் எப்போது வரும் என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. முடிந்தவரை நல்லதை செய்து நல்லபடி வாழ்ந்து இறைவன் நமக்கு சொல்லித்தந்த அந்த வழிமுறையில் வாழ்ந்து மரணிக்க எனக்கும் உங்களுக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும். இன்று ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில்தான் அல்லாஹு தாலாவின் சோதனை இருக்கிறது. யாராக இருந்தாலும், பணக்காரராக இருந்தால், நீங்கள் கஷ்டப்படுகின்ற இந்த மக்களுக்கு உதவி செய்கின்ற விதத்தை அல்லாஹு தாலா இதனூடாக உங்களிடம் பார்ப்பான். இதனூடாக உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்கின்றதை அவன் அறிந்து கொள்வான். உங்களுடைய சகாத் சதக்காக்களை எப்படி நீங்கள் இந்த நிலையில் மக்களுக்கு வழங்குவீர்கள் என்பதனை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். இதனை அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றம் அல்லாஹு தாலா நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தினை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். அன்பார்ந்த உறவுகளே, முடிந்தவரை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களால் முடிந்த உதவிகளை கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக முடிந்தவரை உதவி செய்து கொள்ளுங்கள். 6 மரணங்கள், மதர்சா மாணவர்களின் மரணங்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் கண்கலங்க வைத்திருக்கிறது. அவர்களுடைய மரணம் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். அவர்களுடைய கபூர் சுவனத்து சோலையாக மாறி அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினும் உயர்ந்த சுவர்க்கம் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நானும் நீங்களும் பிரார்த்தியுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹு தாலாவின் அருள் கட்டாயம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும். ஏனென்றால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் செய்யக்கூடிய உதவி ஒரு சிறிதளவாக இருந்தால் கூட அல்லாஹு தாலாவின் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற பாக்கியம் மிகவும் பெரியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நீங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய விடயம் மறுமையில் உங்களுக்கு மிக பெரும் ஒரு பலமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். நான் முகமது ஷதாம்.